கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உலகத்துல எவ்ளோ பிரச்சனை நடக்குது. நீங்க பேசாம ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர்ன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு சொல்லி. எஸ், ஐ ஹானஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். இதே மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் லிட்டரலி ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர், இஃப் ஐ எம் நாட் ராங். இவ்வளோ பிரச்சனை உலகத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் இவ்வளோ பணக்காரங்க இவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் பீப்புள் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. தே ஆர் நாட் வாய்ஸிங் அவுட், தே ஆர் நாட் கிவிங் அவேர்னஸ் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த 10 வருஷம் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த ரூமராக கிளப்பி அதை வந்து ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ண வச்சு அதை டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு எல்லா சேனல், நியூஸ், மீடியா எல்லாம் அதை பற்றி பேசி அதை பற்றி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி அதை அப்டேட்டை நீங்கள் பார்க்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இன்ஃபேக்ட் யூ நோ வாட், இதெல்லாமே வந்து இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்குள்ளே கட்டி வைக்கிறதுக்கான ஒரு திட்டம். இதை விட நான் எவ்வளோ கிளியராக சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் எல்லாரும் தெளிவாயிட்டு எல்லாரும் தெளிஞ்சு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணில் மனத்து ஒன்றா நம்ம வேலையை பார்த்தால் மட்டும்தான் we can grow. அதர்வைஸ் அவன் வளர்றவங்க வாயை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி நான் வந்து காசிப்பிங்லாம் கேட்டுட்டு இருந்தேன். nowadays I am not even listening to that because பெரிய கோடீஸ்வரனாக ஆக முடியலனாலும் அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான சக்தி வந்து இதெல்லாம் இக்னோர் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ நியூஸ் பேப்பர் என்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணேன் படிக்கிறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, படம் பார்க்குறது எல்லாம் என்னைக்கு ஸ்டாப் பண்ணேனோ தென் ஐ ஸ்டார்டட் க்ரோயிங். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணலான்றத புரிய ஆரம்பிச்சது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு க்ரோ, டெஃபினெட்லி க்ளோஸ் திஸ் ஷிட் அண்ட் உங்களோட நீஷில் உள்ள பீப்புளை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கேளுங்க, இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க, டெட் டாக்ஸ் பாருங்கள், புக்ஸ் படிங்க. க்ரோ யோர் மைண்ட், க்ரோ யோர் ஸ்கில்ஸ், அப்கிரேட் யோர் செல்ஃப் அண்ட் பூம் லைக் எனிதிங். டோன்ட் எவர் சிட் இன்சைட் திஸ் ஷிட்.